சென்ற வகுப்பில் நீங்கள் ஐ, யூ, வி, தே ஆகிய வார்த்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கினீங்க. இந்த வகுப்புல நீங்க ஹி என்ற வார்த்தை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க. எல்லோரும் உங்க நோட்டை எடுத்துங்க. நான் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொன்றா எழுதி கொள்ளவும். அடுத்தது ஹி, இவ, இவன், இவரிடம், இவனிடம், இவருக்கு, இவனுக்கு, அவர், அவன், அவருக்கு, அவனுக்கு. He is the third person singular in English ல சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. He is my father. நீங்க பெரியவரையும் he தான் சொல்ல போறீங்க. உங்களை விட வயதில் இளையவர்களை he என்ற வார்த்தை தான் நீங்க இங்கிலீஷ்ல பயன்படுத்தணும். He is my father. இவர் என்னுடைய தந்தை. He is Ramesh. இவர் ரமேஷ். He is my friend. இவர் என்னுடைய நண்பர். இவர் என்னுடைய சகோதரர். How can you say in English? He is my brother. இவர் என்னுடைய மாமா. He is my uncle. he என்ற வார்த்தையை நீங்க மறக்கக்கூடாது. இவர், இவன், இவரிடம், இவனிடம், இவருக்கு, இவனுக்கு, அவர், அவன். he என்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தி குறைந்தது ஒரு 20 வாக்கியமாக பார்த்து எழுதிங்க. அடுத்தது இஸ் என்ற வார்த்தையை பற்றி படிக்க போறீங்க. HIS இஸ். Dinesh is my son. My father has a bicycle. My father has a bicycle. என் தந்தையிடம் ஒரு சைக்கிள் இருக்கிறது. Dinesh has a computer. Ravi has a bicycle. My brother has school today. My father has a bicycle. என்கிட்ட சைக்கிள் இருக்குது. I have a bicycle. உங்ககிட்ட சைக்கிள் இருக்குது. You have a bicycle. எங்ககிட்ட சைக்கிள் இருக்கிறது. We have a bicycle. அவங்க கிட்ட சைக்கிள் இருக்குது. They have a bicycle. இவர்கிட்ட சைக்கிள் இருக்குதுன்னா நீங்க he has a bicycle. My father has a bicycle. Dinesh has a computer. தினேஷிடம் ஒரு கணினி இருக்கிறது. அல்லது தினேஷ்
ஒரு கம்ப்யூட்டர் வைத்திருக்கிறார். ரவி ஹாஸ் எ பைசைக்கிள். ரவியிடம் ஒரு உந்துவண்டி இருக்கிறது. மை பிரதர் ஹாஸ் ஸ்கூல் டுடே. என்னுடைய சகோதரனுக்கு இன்று பள்ளிக்கூடம் இருக்கிறது. You have to use many sentences by using this letter as. As means what he, she and it possess. அடுத்தது நீங்க இஸ் என்ற வார்த்தையை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க. எல்லோரும் எழுதிங்க. HIS is. இவருடைய இவனுடைய அவருடைய அவனுடைய கோபால்சாமி இஸ் மை ஃபாதர். இவருடைய வயது 60. You have to remember is இவருடைய இவனுடைய அவருடைய அவனுடைய. Ravi is my friend. His age is 20. ஒருத்தர் சொல்றார், ரவி இஸ் மை ஃப்ரெண்ட், his age is 20. ரவி என்னுடைய நண்பர், அவருடைய வயது 20. His name is Raja. இவருடைய பெயர் ராஜா. His father is a doctor. HIS is இவருடைய இவனுடைய அவருடைய அவனுடைய. Mr. Gopalswamy is my father. His age is 60. Ravi is my friend. Ravi என்னுடைய நண்பர். His age is 20. His name is Raja. இவருடைய பெயர் ராஜா. His father is a doctor. இவருடைய தந்தை ஒரு மருத்துவர். அடுத்தது நீங்க HIM ஹிம் என்ற வார்த்தையை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க.
HIM him. இவனை அவனை அவரை இவரை He is my son. He is my son. Take him to school. He is my son. Take him to school. இவன் என்னுடைய மகன். இவனை பள்ளிக்கு அழைத்துச் செல்லுங்கள். Raja is my friend. I see him in a school daily. ராஜா என்னுடைய நண்பன். நான் அவனை பள்ளியில் தினமும் பார்க்கிறேன். Shivaji was an actor. I saw him in a film yesterday. Shivaji was an actor. I saw him in a film yesterday. சிவாஜி ஒரு நடிகராக இருந்தார். நான் அவரை நேற்று ஒரு படத்தில் பார்த்தேன். நீங்க இந்த வார்த்தையை மறக்கக்கூடாது. ஹிம் இவனை, அவனை, அவரை, இவரை கேளுங்க. He is my son. Take him to school. That is my friend. I see him in a school daily. Shivaji was an actor. I saw him in a film yesterday. அடுத்த வார்த்தையை நீங்க ஈஸ் என்ற வார்த்தையை படிக்க போறீங்க. அவனது, அவரது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. The scooter is his